ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாதீங்க, பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுங்கன்னு விஜய் அண்ணாமலை கணிச்சிருப்பார். அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது. அதாவது பிஸியானதை சொல்லியிருப்பார், தலைவன் முகத்தை பார்க்கணும்னா எனக்கு வேலையும் வேணாம், உன் சம்பளம் வேணாம், உன் போனஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு வந்துடுவான் ரசிகன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிலும் 100% உண்மை இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் ரசிகர் இருக்காங்கன்னா 5 லட்சம் ரசிகர் மட்டும் கிடையாது, அவங்க பின்னால் 5 லட்சம் குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு தான் உங்கள்கிட்ட உண்மையாக அரசியலுக்காக களத்தில் இறங்கின போது அப்பப்போ நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அதே மாதிரி அண்ணாமலை சீமான் பேசுனதுக்கப்புறம் தான் உங்களோட கருத்தை பம்மி பேசுகிறீங்க. மக்களுக்கான அரசியல் செய்யணும். அதாவது நான் மாநில அரசு தான் இருப்பேன், மத்திய அரசு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஆஃப் சைடில் மட்டும்தான் எனக்கு ஆட தெரியும், 360 டிகிரியும் ஆட தெரியாதுன்னு எப்படி ஒரு டாப் பேட்ஸ்மேன் சொல்லுவானா அப்படி மாதிரி சொல்லக்கூடாது. அது மாதிரி கரையில் அரசியலில் நீச்சல் அடிக்கிறேன்னு ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன ஓர கரையிலேயே ஒதுங்கியே இப்படி நடந்து போனால் அது எப்படி ஒரு வினோத அரசியலாக தான் தெரியுது.